ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம், அதாவது 13/2/2025 14/3/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயான ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுறார். இந்த மாதம் அதாவது தை 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுறார். அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். 29ஆம் தேதி தை மாதம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால குரு 2ஆம் இடத்துல இருக்கார், அதாவது ரிஷபத்தில். மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு 10 நாள்லேயே, அதாவது 21/2/2025 அன்னைக்கே செவ்வாய் வக்ர நிவர்த்தி. ஆனால் மிதுனத்தில் இருக்கார். புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அது 26/2/2025 அன்னைக்கு. 4/3/2025 அன்னைக்கு சுக்கிரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே. புதன் 9ஆம் தேதி அன்னைக்கு 9/3/2025 அன்னைக்கு வக்ரகதி அடைகிறார், அதுவும் மீனத்தில். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 25/2/2025 அன்னைக்கு பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது. 26/2/2025 அன்னைக்கு மகா சிவராத்திரி, அதாவது பிரதோஷ காலம், மகா சிவராத்திரி, மிகப்பெரிய ஏற்றம். 28/2/2025 அன்னைக்கு மாசி அமாவாசை. 12/3/2025 அன்னைக்கு மாசி மகம். அது பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம். ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட 180 டிகிரி, அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் சிம்ம ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம். பௌர்ணமி வெளிச்சம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் பிறந்தால்னா ராஜா போல அவர்களுடைய வாழ்வு அமையும். சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள், அதுவும் பௌர்ணமி காலங்கள்னும் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாசி மகம், அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 14/3/2025 அன்னைக்கு காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னுவா. அதாவது கார் அப்படின்னா கருப்பு நிறம், இருண்ட இடம், யமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது. அடையான் அப்படின்னு, கார் அடையான்றது, அடையான்றது அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது. இந்த காரடையான் நோன்பு நோற்பது பெரிய விஷயம். இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அவர்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேரு. இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா, சத்யவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா. அவர் சத்யவானுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையான் நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது. அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள். நார்மலி பார்த்தாலேனால் அந்த காரடையான் நோன்பு டைம் சாயந்தரம் 5:30லேருந்து 6:30 வரும். அந்த டைம் நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு. இதை தவிர பார்த்தோம்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம். ஹோலி பண்டிகைன்றது ஒரு அதாவது பெண்கள் தன்னுடைய தமையன் தம்பி, அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே, தம்பி அண்ணன்களுக்கு கயிறு கட்டி அவர்களிடம் சேவிச்சுட்டு அவர்கள்கிட்ட பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும், அவர்களுக்காக ரொம்ப வேண்டிக்கிறதும், அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆண்கள் பெண்களை தன்னுடைய என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது ஹோலி பண்டிகையாக கருதப்படுகிறது. இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர், மிகவும் அந்த கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும், ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. ராசிக்கு 2ஆம் இடத்துல 7 சனி நடக்கிறது. 2ஆம் இடத்துல பாத சனி போயின்னு இருக்கு. பாத சனி இந்த மாசி மாதம் குரோதி வருஷத்தில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். என்ன ஏற்றம் அப்படின்னு பார்த்தேன்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சுள்ளார் தை 29 தேதிக்கு மேலேயே.
இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், உடல் நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தலையானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதுவும் ஆண்களுக்கு இம்பார்ட்டன்சி, அதாவது ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவமனையின் மூலியமாக அதை நல்லபடியாக பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார். முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். அதை தவிர பார்த்தோன்னா அரசியல் செல்வாக்கு நல்லபடியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பொதுவாக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தலையானால் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறதும் அவரே உங்களுடைய ராசிக்கு 5-10 அதிபதினு சொல்லக்கூடியவர். இதனால் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய யோகாதிபதி, திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதி, மிகப்பெரிய யோகாதிபதி. இந்த மகர கும்பராசிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அரசாங்கத்தை சார்ந்து இருக்கிறவாளுக்கு சிறு சிறு இன்னல்கள் வந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். எழுத்துப்பணி, கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு அவார்டு, அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புதன், அதாவது ராசியின் 6-9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துலையும், அதே மாதிரி 8ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துலையும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சனியோட சம்பந்தமாக இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பொருள் வரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லபடியாக சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். குழந்தைகளுடைய மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அரசாங்கம் சார்ந்த கோர்ட்டு, வக்கீல், அதை தவிர ஜுடிஷியரி, அதை தவிர யூனிஃபார்ம் சர்வீசஸ், எள்ளு, எண்ணெய், அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், கருப்பு மண் சம்பந்தப்பட்ட வியாபாரம், கருப்பு துணி சம்பந்தப்பட்ட வியாபாரம், அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள், அதாவது இந்த துப்புரவு பணியாளர்களுடைய இவங்க, அதாவது மேனேஜர்ஸு, இதில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதை தவிர ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல வலிமையும் நளினமும் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த காலகட்டத்தில் பேச்சில் நல்ல வலிமை இருக்கிறதுனால இந்த எல்லா விதத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. வேலையில் பெரிய அபரிமிதமான ஏற்றம், வேலையில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் இருக்கார். இந்த மாதம் வக்ரகதியில் இருக்கிற செவ்வாய் ஒரு 10 நாளில் வக்ர நிவர்த்தியம் அடைகிறார். அது 21/2/2025 வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தலையானால் வெற்றிகள், முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் நிச்சயமான வெற்றி. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. அது தவிர புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் போகிறார். நீச்ச பங்கம் அடைகிறார். நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகம் அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோன்னா இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு. எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது. சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆதிபதி. அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில், அவரே மதிகாரகன், அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேனால் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 13/2 15/2/2025 வரலும், மார்ச் மாதத்தில் பார்த்தேன்னா 11/3/2025 14/3/2025 வரலும் சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, தேவையில்லாமல் காசிப்பிங் பண்ணாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது.
இந்த மாதத்தில் நீங்கள் வந்து சரபேஸ்வரரை போய் வழிபட்டு வாங்க. சரபேஸ்வரர் அப்படின்றவர் வந்து இந்த நரசிம்மர் அந்த இது அதாவது பிரகலாத சரித்திரத்தில் நரசிம்மர் வரும்பொழுது அந்த அசுரனை அழிச்சிட்டு அந்த கோபத்தோடையே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்தவர் வந்து சரபேஸ்வரர். சரபேஸ்வரர் சிவனுடைய அம்சம்னு சொல்கிறான். அதனால் அது பெண் தெய்வமாகவும் கருதப்படுகிறது. அவரை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம், குழந்தை பிராப்தி நிச்சயமாக இருக்கும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் மிக கவனம் தேவை. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வேலை மாற்றங்கள் இருக்கும். வேலையில் ஏற்றங்கள் இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. போட்டித் தேர்வின் மூலியமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெற்றிகள் மிகுந்த மாதமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உச்சத்தை தொடக்கூடிய சிகரத்தில் போய் நிற்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.